ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்தவரை, இரக்கமுள்ளவரை, இரக்கத்தில் ஐஸ்வர்யவானே, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தினவர், ஜீவன் சுகம் பலன் கொடுத்து அற்புதமாக வழிநடத்தி வந்திருக்கிற தெய்வமே, இனிமேல் நீ நடத்த வல்லவராக இருக்கிறீர். இந்த நாளிலும் ஆண்டவரே நோக்கி பாடவும், துதிக்கவும், ஸ்தோத்திரிக்கவும் நீர் கொடுத்த இந்த தருணங்களுக்கு அவனுக்கு நன்றி. காணொளி காட்சி மூலமாக கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதித்து பாடுகிறோம், உம்மை போற்றி பாடுகிறோம். நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை, அதிசயங்களை, அற்புதங்களை, ஆமென் ஆண்டவரே, என்னில் அடங்காத அந்த காரியங்கள், ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம் ஐயா. உங்கள் பாதத்தில் ஆமென் முகங்குப்புற விழுந்தமை தொழுது கொள்கிறோம். ஆமென். இந்த நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதி தருவீராக, காத்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனையில் ஒரு பாடல். ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கு என்ன குறை மகனே. அதில் ஒரு ஸ்டான்ஸால், கப்பலின் அடித்தட்டில் களைப்புடன் தூங்குவார், கதறும் முன் சத்தம் கேட்டால் கடல் புசல் அமர்த்துவார், எப்பெரிய போரிலும் ஏற்ற ஆயுதம் எய்வார், ஏழை பிள்ளை உனக்கு ஏற்ற தந்தை நான் என்பார். பாடுவோம்.
வழிகாட்டி தான் நீர் இருக்க எனக்கு ஒரு குறையில்லை ஆண்டவரே. ஆமென், ஆமென். எங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் இதுவரை வழி நடத்தினவரே, நீர் போதும், நீர் போதும் அப்பா, நீர் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தர். நீர் இல்லாத நாளெல்லாம் நாள் இல்லை ஆண்டவரே. நீர் இல்லாத வாழ்வு ஒரு வாழ்வா இல்லை. நீர் இருக்கணும். நீர் இருக்கிற வாழ்வே. ஆமென், ஆமென். இன்பமான சுகமான வாழ்வு மோடு கூட நாங்கள் இருக்கிறோம் ஐயா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நீ இல்லாத நாள் எல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? வாழ்வோம். தேற்றுகிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களை காத்து வழி நடத்துகிறவர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எனது உயிர்ப்பு நீர், எங்கள் ஜீவன் நீர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்துகிறவர், கண்மலையின் மேல் நிறுத்துகிறவர், ஒரு தாய் தேற்றுகிறது போல தேற்றுகிறவர். மண்டையை கெட்டி சேர்ந்திருக்கிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிறவரே. ஆமென். பாடுவோம்.
தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதித்து பாடினோம். ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிற்கு ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு குறைவும் கிடையாது. ஆமென். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். தயவுள்ள கர்த்தாவே, உம்முடைய கருத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆமென். இந்த நாளிலும் காணொளி காட்சி மூலமாக கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவர், இந்த செய்தி வேளையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிறீர். நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். கிறிஸ்துவுக்குள்ளாய், கிறிஸ்தவனாய், கிறிஸ்தவளாய் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழும்படியாக எங்களை அழைத்தவர் நீர். ஜெயம் கொடுக்கிறவர் நீர். ஜெய கிறிஸ்து நீர். ஆமென். உமக்குள்ளாய் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழும்படியாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஆமென். அது உமக்குள்ளாய் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிறீர். இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பேசுவீராக. எங்களோடு கூட நீர் பேசுகிறீர். வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள், வசனங்கள் நீர் எங்களுக்கு தந்தவை. அவை ஜீவன் உள்ளவை, ஜீவனை உயிர்ப்பிக்கிறவர்களாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தையில் கொண்டு நீர் எங்களை உயிர்ப்பிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பல இடத்திலிருந்தும் காணொளி காட்சி மூலமாக பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து போன வாரம் பேசணும். அதுக்கு முதலாவதாக அடிப்படையாக நான் யார் என்பதை தெரிந்தது. நீங்கள் யாருங்கிறது அது குறித்து பல வார்த்தைகளை வசனங்கள் மூலமாக நாம் போன வாரம் பார்த்தோம். ஒரு சின்ன ஷார்ட்டாக
சுருக்கமாக போன வாரம் என்ன பேசணும் அப்படிங்கிறத குறித்து நான் உங்களுக்கு மேற்கோள் காண விரும்புகிறேன். நான் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறேன்? அவரை போல் அவருடைய ரூபமாக, அவருடைய சாயலாக, தேவனுடைய சாயலாக, தேவனுடைய ரூபமாக சிருஷ்டிக்கப்பட்டவன். ஆளுகையை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருந்தார். சகலத்தையும் படைத்த ஆண்டவர் அவற்றையெல்லாம் கீழ்ப்படுத்தி நீ ஆண்டுகொள் என்று நம்ம மனுஷன் கையில் கொடுத்தார். நான் யார்? நான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். உலகத்தோட்டத்துக்கு முன்னதாகவே கிறிஸ்துவுக்குள்ளாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். அவருடைய நாமத்தினால விசுவாசமில்லை அவரை யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆக இப்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சொல்லி நான் யார்? நான் ஆண்டவருடைய கிறிஸ்துவுக்குள்ளாய் மறுபடி பிறந்தவன், பானகன் கிறிஸ்டியன். அதனால் எல்லாம் எனக்கு புதுசு. நான் ஆண்டவர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறேன். அதனால் இப்படி ஆண்டவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடியவனாக நான் இருக்கிறேன். இதெல்லாம் என்னை குறித்து நான் தெரிந்து கொண்டது. என்னை குறித்துன்னா ஒவ்வொருவரும் நான் யார், கிறிஸ்துவுக்குள்ளாக நான் யார் என்பதை தெரிந்து கொள்வது இது கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு இது அடிப்படையாக இருக்கிறது. முதலாவது நான் யார் அப்படிங்க நாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் யார் அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருவரும். அதுக்கு தான் அந்த வசனங்களே சொல்லும். இன்றைய நாளில் நாம் பார்க்க இருக்கிறது வெற்றியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கு, கிறிஸ்துவுக்குள்ளாய் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு அடிப்படை காரியங்கள், அடிப்படையாக நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும் என்பதைத்தான் இன்றைய நாளில் நாம் பார்க்க போகிறோம். ஒரு சில அடிப்படை பேசிக் அஸ்திவாரம் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஒரு வெற்றி வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க போகிறோம். முதல் காரியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 37வது வசனத்தை படிப்போம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஒரு நியாயசாஸ்திரி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நியாயப்பிரமாணத்தில் முக்கிய கற்பனை எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்குறான். ஒரு பரிசேயன் நியாயசாஸ்திரியாக இருக்கிறவன். அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறது காரியம் இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. தேவனிடத்தில் அன்பு கூறுறது அடிப்படை காரணம். முதல் தேவனிடத்தில் நம்ம அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. அன்பு கூறுகிறோமா? சாதாரணமாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு இருந்துச்சுன்னா அவங்கள கீழ்ப்படிவாங்க, அவங்க சொல்கிறத கேட்பாங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, எல்லா வகையிலும் அவர்களை நடத்துவாங்க நல்லா. நான் தேவனாகிய கர்த்தர் நம்மை படைத்தவர், நம்மை ஆளுகிறவர், நமக்காக சகலத்தையும் செய்து முடித்தவர், தன்னுடைய ஒரே பெயரான குமாரன் நமக்கென்று அர்ப்பணித்தவர், அவரிடத்தில் முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அன்பு கூறணும் அப்படிங்கிறது பிரதான கட்டளையாக இருக்குது, பிரதான கற்பனை. நியாயப்பிரமாணத்தில் இப்படியெல்லாம் சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆனால் இந்த அன்பு கூறுகிறது இதற்கு ஒப்பாக இருக்கிற இன்னொரு கட்டளையும் சொல்கிறார். இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாவது சொல்லுங்க. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. ஒருத்தன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனா இருந்தால் பிறனிடத்தில் அன்பு கூறுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுவர் எல்லாரிடத்திலும் அன்பு கூறுவாங்க. பிறன் என்பவன் யார்?
எனக்கு பிறன் யார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆண்டவர் நல்ல சமாரியனுடைய கதையெல்லாம் சொல்கிறார். அடித்து குற்றுயிராக கிடக்கிறவனை எடுத்து கொண்டு போய் சத்திரத்தில் விட்டு அவனுக்கு வைத்தியம் பார்த்து எல்லாம் செய்கிறான். அவன் தான் அவனுக்கு பிறன். மோசமான சூழ்நிலையில் இருக்கிறவர்களை கவனிக்கிறது, ஆதரவாக இருப்பது, அவர்களுக்கு அன்பு பாராட்டுகிறது. இப்படி பிறரை நேசிக்கிறது, அன்பு பாராட்டுகிறது. எப்பொழுதுனா அவரை நேசிக்கிற பொழுது அவர் மீது அன்பு பாராட்டுகிறது வருகிறது. அதற்கு ஒப்புமையான ஒரு கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. என்னை நான் கெடுத்துக்க மாட்டேன், என்னோட பொருளை நான் திருட மாட்டேன், என்னை நான் வஞ்சிக்க மாட்டேன், எனக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், நான் மற்றவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன், மற்றவங்களை வஞ்சிக்க மாட்டேன், மற்றவங்களை அடிக்க மாட்டேன், மற்றவங்க மேலே பொறாமப்பட மாட்டேன், மற்றவங்க நல்லா இருக்கிறத பார்த்து எரிச்சல் அடைய மாட்டேன். நான் நல்லா இருக்கிற விரும்புகிற மாதிரி மற்றவங்க நல்லா இருக்கும்போது நான் பார்த்து சந்தோஷப்படுவேன். நான் மேலே போக போக எனக்கு சந்தோஷம் இருக்கும், மற்றவங்க மேலே பிறன் போகும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அதான் என்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறது. ஹல்லேலூயா. எனக்கு பட்டாத்தான் வழி இல்லை, மற்றவனுக்கு பிறனுக்கு வழியாக இருக்கிற போது, வேதனையாக இருக்கிற போது அந்த வேதனையை நான் உணர்கிறேனே, அதுதான் என்னை போல் பிறனை நேசிக்கிறது. இதெல்லாம் கிறிஸ்துவ அன்பில் ஒன்றை கட்டப்பட்டு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அடிப்படையான காரியங்கள். அடுத்து ஒன்று படிப்போம். முதலாவது எதை தேடணும்? பணம், பொண்ணு, பொருள் இல்லை. முதலாவது நம்ம எதுக்கு முதலிடம் கொடுக்கணும் அதை படிப்போம். மத்தேயு 6:33 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வெற்றியுள்ள வாழ்க்கை கிடைக்கும். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இதுக்கு பெரிய விளக்கம்லாம் சொல்ல வேண்டியதில்லை. வெற்றியுள்ள வாழ்க்கை உங்களை தொடரும், மற்ற எல்லாம் வரும். நீங்கள் வருத்தப்பட வேண்டியதில்லை, பற்றாக்குறையில் இருக்க வேண்டியதில்லை, ஞானம் குறைவாக இருக்குது அப்படின்னு இல்லை, எனக்கு அது தெரியல, ஒன்றும் இல்லை. இதெல்லாம் தேடுகிற பொழுது எல்லாமே 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 உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். எதை தேடணுமோ அதை தேடுங்க அப்படிங்கிறத வார்த்தை சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. வேதத்தை ஹல்லேலூயா, கர்த்தருடைய வசனம், ஆவியானவர் எழுதி கொடுத்த வார்த்தைகள். மூன்றாவதாக அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். மறுபடியும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை படிப்போம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். பசியாக இருக்கிறோம், ஆனால் சாப்பாடு இல்லை. சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை, சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லை. கவலைப்பட வேண்டியதில்லை. வசனம் சொல்லுவது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிழைப்பூட்டுகிற வார்த்தைங்க இது. பிழைப்பூட்டுனா ஜீவனை கொடுக்கறது. பசியாக இருந்தால் இதை நம்ம புசிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த போஜனம் எத்தனை ஊழியர்கள் கடல் கடந்து வந்து மற்ற இடத்துல போய் பட்டினியாக இருந்து வெறும் தண்ணியும் குடிச்சிட்டு, தண்ணியும் இல்லாமல் கஷ்டத்துக்கு பற்றியில் ஊழியம் செய்திருக்கிறார்கள். அவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை அவள் நடத்தினது. ஒரு திரளான கூட்டத்தை கொள்ளை பொருளாய் கொள்வதற்கு முன்பதாக அவர்கள் எப்படியெல்லாம் போனாலுமே ஜீவன் கொடுத்த ஆண்டவர். ஆமென். அவருடைய வார்த்தையின்படியே நடத்தி வருகிறது பார்க்கலாம். வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு சாப்பாடுன்னு இருக்க வேண்டிய சாப்பாடு உங்களை தேடி வரும். ஆமென். கவலைப்பட வேண்டியதில்லை.
இன்றைக்கி என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உண்போம், கவலையே வேண்டாம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, வானத்து பறவைகளை, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிற கர்த்தர், அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர், அவருடைய ரூபத்தில் அவருடைய சாயலாக படைத்த எனக்கும் உங்களுக்கும் கொடுக்காமல் விட்டுருவாரா? நம்புவோம். நம்ம யாருங்கிறத தெரிந்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது அவருக்குள்ளாக நடத்தப்படுகிற பொழுது இந்த ஜெயமுள்ள வாழ்க்கையை நமக்கு கட்டளையிடுகிற கர்த்தர், நிச்சயமாக நடத்துகிறவர். அடுத்த ஒரு வசனத்தை படிப்போம். இப்படியாக ஆண்டவருடைய வசனங்களை நம்ம தியானிக்கிறோம். அதை தியானிக்கிறது தான் நமக்கு சாப்பாடு, வசனங்களை தியானிக்கிறது. அடுத்து அவரோடு கூட ஒரு உறவு, ஒரு ஐக்கியம், ஃபெல்லோஷிப். ஏசுக்கிறது இன்றைக்கி கூட்டமாக என்ன பேசிக்கிறாங்க, டீ கடை பெஞ்சில் உட்காந்து பேசுகிறாங்க, திண்ணையில் உட்காந்து பேசுகிறாங்க. போய் கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட பேசிட்டு வரலான்ட்டு 4 பேர் 3 பேர் உட்காந்து வெட்டி நாயம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவரோடு நாம் பேசுகிறோமா? ஆண்டவரோடு கூட ஃபெல்லோஷிப் வைத்திருக்கிறோமா? அவரோடு கூட கலந்து கொள்கிறோமா? ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து ஃபெல்லோஷிப் வித் லார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாத்திரம் இல்லை, ஃபெல்லோஷிப் வித் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், சபையோடு கூட ஃபெல்லோஷிப் வித். படிப்போம், வசனம் படிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அற்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலருடைய வசனம், உபதேசம், அப்பம் பிற்கிறது, இதெல்லாம் அந்த ஃபெல்லோஷிப். இது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அடிப்படையான காரியங்கள். இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கிறது, அவர்களோடு கூட கலந்து கொள்வது, அவர்களோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொள்வது, திருப்பந்தியில் சேர்றது, இதெல்லாம் நம்ம நடத்தணும். இதெல்லாம் அடிப்படையான காரியங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு. அடுத்த ஒரு காரியத்தை படிப்போம். மனம் திரும்பிட்டேன், ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டேன். மனம் திரும்பல் ஒவ்வொரு நாளும் இருக்கணும்னு வசனம் சொல்லுகிறது. படிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனம். அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்புதல் எல்லா நீதிமான்களோடு இருக்கிறத விட பரிசுத்தவான்கள் கூட்டமாக இருக்கிற ஒரு பாவி நிமித்தம், மனம் திரும்பி ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் கொடுக்குற ஒரு காரியம் மனம் திரும்புகிற ஒரு பாவி. அப்படின்னா மனம் திரும்புகிற ஒரு பாவிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறார் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. அவரோட ஐக்கியம் நம்ம இருக்குது. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு அவரோடு கூட உறவு. பரலோக ராஜ்யத்தில் அவ்வளவு சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்பினா அவ்வளவு சந்தோஷம். நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க பரிசுத்தவான்கள். ஆனால் ஒரு பாவி மனம் திரும்பும்போது அங்கே எல்லாம் பயங்கர சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கெங்கே நடக்குது? எங்கே இருக்கு நம்முடைய ராஜா? அவருடைய ராஜ்யத்தில், அவருடைய வீட்டில் சந்தோஷம். அப்படிப்பட்டவருடைய பிள்ளைகள் நாம இருக்கிறோம். நமக்கு ஏன் வெற்றியுள்ள வாழ்க்கை இருக்கக்கூடாது? இருக்குது. அவருடைய நாமத்தினால் நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ பிறந்தவர்கள். அல்லேலூயா. ஜெயம் பெறுகிறவர்கள், ஜெயத்தை நமக்கு சொந்தமாக்கி கொண்டவர்கள், ஜெய கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவர்கள். ஆமென். பயப்பட வேண்டியதில்லை, தேய்க்க வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. படிப்போம். அடுத்த ஒரு வசனத்தை படிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 22லிருந்து 28 வசனம் வரை. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும்.
உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதுமில்லை, அறுக்கிறதுமில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதுமில்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதுமில்லை, நோட்கிறதுமில்லை. இந்த வசனங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயை திறந்து சொன்ன வார்த்தைகள். எதுக்கு மறுபடியும் நான் எல்லாரும் படித்தது தான். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன் கவலைப்படுற? ஏன் கலங்குற? ஆண்டவர் உன்னை அருமையாக, அழகாக, நேர்த்தியாக சிருஷ்டித்து, சிருஷ்டிப்பின் உச்ச நிலை, அற்புதமான நிலை மனுஷன். அப்படி உயர்வாக படைத்த ஒரு சிருஷ்டிப்பு மனுஷன். அந்த மனுஷனை தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியாக கொடுத்து அவனை மீட்டுக்கொள்ளணும் அப்படின்னா அந்த மனுஷன் அவருடைய பார்வையில் எவ்வளவு விசேஷமானவன். அப்போ அவருக்குள்ளாக நாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். அதுக்கு தான் அந்த வசனங்கள் இந்த வார்த்தையில் கொண்டு பேசுகிறார். நம்மை ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டவர்கள். ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு அடிப்படையில் ஒரு முக்கியம் வருது நாமே ஆராய்ந்து பார்ப்பது. படிப்போம் வசனம் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 31வது வசனம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். சரியாயிரும். வசனம் இருக்குது, பைபிள் இருக்குது. இதுதான் நம்ம கண்ணாடி. இது முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி. இதை படிக்க படிக்க நான் யார், நம்ம நாமே ஆராய்ந்து பார்க்கறதுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீ எப்படி இருக்கிற, என்ன நிலையில் இருக்கிற, எந்த இடத்துல இருக்கிற, எல்லாமே இது சொல்லிடும். இதில் படிக்க படிக்க படிக்க, வேத வசனங்களை படிக்க படிக்க, ஆண்டவர் நம்மோடு கூட பேச பேச, ஆண்டவர் நம்மோடு கூட நான் யாருங்கிறது தெரிஞ்சிடும். நம்ம அப்போ நிதானித்து ஆராய்ந்தார் சரியான வழியில் ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு அது உதவியாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நீ போகிறது சரியில்லைங்கிறது சொல்லி 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 கர்த்தருக்குள்ளாகவே நடத்தி வருகிற பொழுது இப்படிப்பட்ட காரியங்களிருந்தெல்லாம் நியாய தீர்ப்புக்கு நம்ம தப்பித்து கொள்ள முடியும். அது மாத்திரம் இல்லை, பரிசுத்த ஆவியானவரில் நிரப்பப்படணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவர்கள்ட்ட வருகிற பொழுது அவர் நியாய தீர்ப்பு குறித்தும் வருங்காலங்களை குறித்தும் எல்லாவற்றையும் திட்டவட்டமாக பேசுவார், கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து. ஆண்டவர் சொல்கிறார், நான் போவேன் ஆகில் தேற்றவனால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் நான் அனுப்புவேன். அவர் எல்லா விதத்திலும் உங்களை நடத்துவார். படிப்போம் அந்த வசனத்தை. வேறு வசனம் அது அப்போஸ்தலர் 2:4 பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட காரியங்கள். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இது வெவ்வேறு பாஷையில் பேசினார்கள் என்று இருக்கிறது. அந்நிய பாஷை, இன்னைக்கு அநேகர் அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துகிறார். அவர் நமக்குள்ளாக இருந்து வரங்களை கொடுக்கிறார். நமக்கு ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு வரங்கள். இவன் எனக்கு கொடுத்து தான் அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுத்தா அவருக்கு கொடுக்கணுங்கிறது இல்லை. ஒரு சிலருக்கு 2 வரம், 3, ஒரு சிலருக்கு அநேக வரங்கள். அது
ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் பண்ணத்திற்கு இந்த பாத்திரம் அவர் தங்குகிற ஆலயமாக இருக்குது. உங்கள் சரீரமானது பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறியீர்களா என்று வசனம் சொல்லுகிறது. ஆக அவருக்கு நாம் இடம் கொடுக்கிற பொழுது, முழுக்க அவர் ஆளுகை செய்கிற பொழுது, ஆமேன், பிதாவானவர் என்ன நினைக்கிறாரோ, கிறிஸ்துவானவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை நாம் செய்யும்படியாக அவர் நம்மை தூண்டு நமக்கு இந்த பலனை தருகிறார். அதனால தான் ஃபில்டு வித் ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு கிறிஸ்தவ காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆட்கொள்ளுகிற பொழுது தான் நான் ஆண்டவருக்கு உண்மையில் சாட்சியாக இருக்க முடியும். உண்மையான சாட்சியாய் வாழ முடியும். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வரங்களை நான் ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் பயன்படுத்த முடியும். 1 பேதுரு 4வது அதிகாரம் 10வது வசனத்தை படிப்போம். அவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஆமென். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தின்படியே, பகிர்ந்தளிக்கப்பட்ட வரத்தின்படியே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற பொழுது வரங்கள் வெளிப்படுகிறது. அந்த வரங்களை ஆப்ரேட் பண்ணணும், அடக்கி வச்சுட்டு இருக்கக்கூடாது. சிலர் குணமளிக்க ஆரம்பிச்சுன்னா நீங்கள் குணமளிக்கணும். ஆண்டவர் குணத்தை தருகிறார், சுகம் தருகிறார். அதுக்கு ஒரு பாத்திரமாக உங்களை பயன்படுத்துகிறார். எப்பொழுது பரிசுத்த ஆண்டவர் என்னோடு கூட, என்னிலிருந்து அவர் ஆமென் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார், குணமளிக்கிறார். ஒரு சிலர் பிசாசுகளை விரட்டக்கூடிய வரம். ஆமாம், அவனை கண்டாலே பிசாசு நடுங்கும். உங்களையும் என்னையும் பயன்படுத்த ஆண்டவர் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, ஆமென், வரங்களை பெற்றுவதன் மூலம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார். இப்படியாக அதையெல்லாம் படிக்கிறோம். ஒரு ப்ரேயர்ஃபுல், ஒரு ஜெப வாழ்க்கை, எப்பொழுதுமே அவருக்குள்ளாக என்னை நான் பலப்படுத்துவது மாத்திரமில்லை, சரியான வழியில் நடந்து செல்வதற்கு ஒரு பெர்ஃபெக்ஷன், அவருக்குள்ளாக ஒரு முழுமையான நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ கற்றுக்கொள்ளணும். கிறிஸ்துவுக்குள்ளாக ஜெயம் பெறுகிற வாழ்க்கைக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். படிப்போம். எபேசியர் 4வது அதிகாரம் 12லிருந்து 15. சரி, இன்னும் 2 நிமிஷத்தில் நம்ம முடிக்க இருக்கிறோம். எபேசியர் 4:12லிருந்து 15. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளாக இப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார். அது மாத்திரமில்லை, நமக்கு ஆண்டவர் அருளின ஆவியை அவித்து போடாமல் இருக்கணும். அவித்து, அது நம்முடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். ரொம்ப கவனம். ஆண்டவர் நமக்கு இறங்கி தயவாய் நம்மை நிரப்பின பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடாமல் இருக்கணும். அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் படிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 19வது வசனம். ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆமென். ஆவியை அவித்து போடாதிருங்கள். அதை செயலுக்கு எப்பொழுதுமே ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய சிந்திப்பார். ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இடையில் போராட்டம் இருக்குது. அதை குறித்து இன்னொரு நாள் பார்ப்போம். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இப்பொழுது போன வாரம் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதை குறித்து துவக்கமாக ஒரு பகுதியை பேசினோம். இந்த நாளில் அந்த முதல் பகுதியில் நான் யார் அதை குறித்து சிந்தித்தோம். இந்த 2வது பகுதியில் அடிப்படை காரியங்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்தவனாக ஒரு வெற்றியுள்ள
வாழ்வதற்கு அடிப்படை விஷயங்கள் வேத அடிப்படையில் வேத வசனங்களை வைத்து நாம் ஆராய்ந்து பார்த்தோம். அடுத்த வாரம் இது 3வது பகுதியாக நம்மை தோல்வியுறச் செய்வதற்கு சத்துருவானவன் எடுத்துக்கொண்ட காரியங்கள். நம்ம யாரோடு கூட போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு போராட்டம் இருக்குது. அது யாரோடு கூட, எவைகளோடு கூட என்பதை குறித்து வருகிற வாரத்தில் நாம் சிந்திப்போம். தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீர், பேசினீர் ஆண்டவரே. ஆமேன். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அடிப்படையான காரியங்களை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தி நம்முடைய வார்த்தையில் கொண்டு பேசினீர். இன்னும் அநேகம் உண்டு. அவற்றை கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும், உம்முடைய ஞானம் தாரும். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிரப்பி இவற்றிலே எங்களை வளர்த்துவதற்காக, ஆமென், எங்களை உருவாக்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கிறேன். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுகவீனமாக இருக்கிறவர்களுக்கு நீர் சுகம் தருகிறீர். எந்த இடத்துல பலவீனம் இருக்குதோ, எந்த இடத்துல வலி வேதனை இருக்குதோ, அந்த இடத்துல இப்பொழுது பிள்ளைகள் கைகளை வைக்கிறார்கள். கர்த்தர் நீர் சுகம் தருகிறீர். நடக்க முடியல என்று, ஐயோ இவ்வளவு காலம் நான் படுத்த படுக்கையாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற மகளுக்கு இந்த நாளிலே நீர் கொடுக்கிற சுகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நீர் ஜெயம் கொடுக்கிற தேவன். உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நீர் வெட்கப்படும்படியாய் விடுவதில்லை தகப்பனே. காலம் கடந்து கொண்டு இருக்கிறது. ஏக்கத்தோடு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய மனதின் ஏக்கங்களை நீர் நீக்கி ஆண்டவரே, அவருடைய மன விருப்பத்தின்படி பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உரிய ஆசீர்வாதங்களை தந்து நீர் நடத்துவதற்காக நன்றி. ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்துவை உம்முடைய நாமத்தினால ஜெயத்தை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு நீர் குழந்தை பாக்கியத்தை தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். நீர் மறக்கவில்லை, அவளை நினைத்திருக்கிறீர் ஏற்ற காலத்தில். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தங்களுடைய கரங்களிலே ஆமென் பிள்ளைகளை ஏந்தி கொண்டு ஆமென் நம்மை தொழுது கொள்ள நீர் ஆண்டவரை கிருபை தருகிறீர், இரக்கம் பாராட்டுகிறீர். ஆமென். அற்புதம் செய்கிறீர், ஆசீர்வதியும். இப்படியாக ஒவ்வொருவருடைய தேவையை சந்தித்து இந்த நாட்களில் அவர்களை நீர் அற்புதமாய் நடத்துவதற்காக நமக்கு நன்றி ராஜா. வழி நடத்தும். மீண்டுமாக நாங்கள் ஒருவரையொரு சந்தித்து உம்முடைய நாமத்தை மேம்படுத்த கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமென்.